வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 3 எக்ஸாம்பிள் 3.7 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன क्वेश्चनனா p ஒரு மெய்யெண் அப்படினா இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை p இன் அடிப்படையில் ஆராய்க. p ஐ பொறுத்து கண்டுபிடிக்கணும். இந்த p வந்து ஒரு ரியல் நம்பர் அப்படின்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் p ஐ பொறுத்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு எழுத தெரியும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னன்னா ax square plus bx plus c equal to 0. இதான் ஃபார்ம் ஆஃப் a குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இருபடி சமன்பாடு வடிவம் எப்படி இருக்கும். இதுல இருந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் தன்மை, இதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கு. ஆல்பா பீட்டா ஏதோ ரெண்டு ரூட்ஸ் வரும். அந்த ரூட்ஸினுடைய தன்மை, மூலங்களின் தன்மை, நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டெல்டா கண்டுபிடிப்போம். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிச்சிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த டெல்டா ஈக்குவல் டு 0வா இருந்தா ரெண்டு ரூட்ஸும் ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும். மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படி வரும். இப்போ செகண்ட் கண்டிஷன் என்னன்னா இந்த டெல்டா 0வோட பெருசா இருந்தா, கிரேட்டர் than 0வா இருந்தா the roots are real and unequal, மெய் மற்றும் சமமற்றவை. இது நம்ம 10th படிச்சிருக்கோம். இப்போ தேர்ட் கண்டிஷன் என்னன்னா டெல்டா லெஸ் than 0, இந்த டிஸ்கிரிமினன்ட் டெல்டா லெஸ் than 0 வந்தா the roots are unreal, மூலங்கள் மெய்யற்றவை. இதை வச்சுதான் நம்ம இந்த क्वेश्चन பண்ண போறோம். இப்போ இதுல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு இங்க கொடுத்திருக்கு. இதுல இதுதான் a, இது b, ax square plus bx plus c. இது a, இது b, இது c. அப்ப டெல்டா கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதான் டெல்டா ஈக்குவல் டு இது a, இது b. இப்ப b ஸ்கொயர் 4p की स्क्वायर, b स्क्वायर माइनस 4 into a, இந்த 4a c, c வந்து இது p plus 2. இதான் டெல்டா. இதை சிம்பிளிஃபை பண்ணா equal to 16p square minus 16 into p plus 2. 16 into p plus 2 னு கிடைக்கும். ஈக்குவல் டு இப்போ ரெண்டு டேர்ம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். ரெண்டு டேர்ம்லயும் 16 வந்து காமனா இருக்கு. அப்ப 16 வெளியே எடுத்தா p ஸ்கொயர் மைனஸ் p plus 2 இப்படி வரும். ஈக்குவல் டு 16 into p ஸ்கொயர் மைனஸ் p மைனஸ் 2 வரும். இதான் டெல்டாவோட ஆன்சர் இது. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு 16 into இது p ஸ்கொயர் மைனஸ் p மைனஸ் 2 ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்றது நமக்கு தெரியும். the middle number, middle coefficient minus 1. இனி இங்க 1, இங்க minus 2. ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் மல்டிப்ளை பண்ணணும். 1 into minus 2, அது minus 2. இந்த minus 2க்கு ஃபேக்டர்ஸ் எழுதணும். இப்போ minus 2க்கு ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும்னா மல்டிப்ளை பண்ணா minus 2 வரணும், ஆட் பண்ணா minus 1 வரணும். இதுதான் சம். இது ப்ராடக்டா மெயின்டைன் பண்ணணும். அப்ப 2ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2வும் 1ம். பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதலாம். இப்போ 2ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2வும் 1ம். இப்போ இந்த சம்முக்கு மைனஸ் இருந்தா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு. இந்த ரெண்டு சைனும் சேமா இருக்கு. இங்க பிளஸ் இருந்தா இங்க பிளஸ் இருக்கும். இப்போ minus 2வும் 1ம் ஆட் பண்ணா இது வந்துடும். minus 2வும் 1ம் மல்டிப்ளை பண்ணா இது வந்துடும். அப்போ ஃபேக்டர்ஸ் minus 2வும் 1ம். இப்போ p ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 1, அதை கீழே போட்டா ஃபேக்டர்ஸ் என்னன்னா 1p minus 2 1p plus 1 வரும். ஈக்குவல் டு 16 into 1p minus 2. அப்ப p minus 2 into
1p plus 1. அப்ப p plus 1. இதான் டெல்டா. இந்த டெல்டாவை வச்சு மூலங்களின் தன்மையை கண்டுபிடிக்கணும். டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ அதுக்கு நம்ம என்னன்னா இந்த டெல்டாவை முதல்ல 0 போடுவோம். அப்ப டெல்டா 0னா p யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப p minus 2 p plus 1 இது equal to 0 போட்டோம்னா p minus 2 0 வரும், p plus 1 0 வரும். அப்ப p equal to 2, p equal to minus 1. p க்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. ஏன்னா p ரியல். நம்ம இந்த நம்பர் லைன்ல ரியல் நம்பர் லைன்ல எந்த வேல்யூ வேணாலும் p க்கு எடுக்கலாம். அதனால இந்த p ய ரியல் நம்பர்ல மார்க் பண்றதுக்கு வேண்டி இந்த டெல்டாவை 0ன்னு வச்சு p யோட வேல்யூஸை நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நம்பர் லைன்ல மார்க் பண்ணா இது இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி. p இஸ் ரியல், p ஒரு மெய்யன். அப்ப p வந்து இந்த நம்பர் லைன்ல எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அப்ப இது 0, இது 0னா இது 1, இது 2. அப்ப இங்க p க்கு 2 போடலாம். p minus 1 இது 0, இங்க minus 1. p வந்து minus 1. இப்போ p equal to minus 1 இப்படி வரும். இப்போ எல்லா இடத்துலயும் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ p equal to minus 1, p equal to 2னா ஒவ்வொரு இதா எடுப்போம். இப்போ p வந்து minus 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அப்போ p equal to minus 1, p equal to 2னா நமக்கு என்ன கிடைக்கும்னா p க்கு minus 1 போட்டா இது 0 ஆயிடும், p க்கு 2 போட்டாலும் இது 0 ஆயிடும். அப்ப p க்கு minus 1 2 போட்டா டெல்டாவோட வேல்யூ 0 வந்துடும். அப்ப டெல்டா ஈக்குவல் டு 0 வரும். p minus 1 போட்டாலும் p minus 1 போட்டா இது 0 ஆயிடும். அப்ப மொத்தமும் 0. p க்கு 2 போட்டா இது 0 ஆயிடும். அப்ப மொத்தமும் 0. அப்ப இந்த ரெண்டு வேல்யூஸ்லயும் டெல்டாவோட ஆன்சர் 0 வரும். அப்ப டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டா 0னா the roots are real and equal, மெய் மற்றும் சமம். implies roots are real and equal. மூலங்கள் மெய் மற்றும் சமம். இப்படி போடலாம். இது ஃபர்ஸ்ட் கேஸ். இனி இரண்டாவது கேஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்ப p வந்து minus 1 2 எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு இடையில இருந்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். p வந்து minus 1க்கும் 2க்கும் இடையில இருந்தா, அப்போ p வந்து minus 1க்கும் 2க்கும் இடையில இருந்தா, p lies between minus 1 and 2. இப்போ டெல்டா என்ன வரும்னா p minus 1க்கும் 2க்கும் இடையில. அப்ப இதுக்கு இடையில ஏதாவது ஒரு நம்பர் நம்ம போட்டு செக் பண்ணலாம். minus 1க்கும் 2க்கும் இடையில 0 இருக்கு. அப்ப 0 போட்டு செக் பண்ணுவோம். அப்ப p க்கு 0 போட்டா இது மைனஸ், 0 போட்டா இது பிளஸ். அப்ப இது மைனஸ், இது பிளஸ் சேர்ந்தா மைனஸ் வரும். டெல்டா வந்து less than 0 வரும். இதுக்கு இடையில எந்த நம்பர் எடுத்தாலும் டெல்டாவோட வேல்யூ less than 0. அதுக்கு தான் நம்ம எந்த நம்பர் வேணாலும் போட்டு செக் பண்ணலாம். 1 செக் பண்ணலாம், 0 செக் பண்ணலாம். இதுக்கு இடையில ஏதாவது நம்பர் போட்டு செக் பண்ணலாம். நான் 0 போடுறேன். 0 போட்டா எனக்கு கால்குலேஷனுக்கு ஈஸி, அதனால 0வை செலக்ட் பண்றேன். அப்ப இதுல p க்கு 0 போட்டா இது மைனஸ் நம்பர், 0 போட்டா இது பிளஸ் நம்பர். மைனஸும் பிளஸும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். அப்ப டெல்டாவோட வேல்யூ மைனஸ்ல வருது. மைனஸ்ல வந்தா லெஸ் than 0ன்னு அர்த்தம். இப்போ ரூட்ஸ் என்ன கிடைக்கும்? இந்த கண்டிஷன் அன்ரியல். ரூட்ஸ் ஆர் அன்ரியல். மூலங்கள் மெய்யற்றவை. அப்படி வரும். இப்போ அடுத்த பார்ட். இப்போ 1 minus 1ல செக் பண்ணிட்டோம், 2ல செக் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில செக் பண்ணோம். இப்போ இந்த பக்கம்
அல்லது இந்த பக்கமும் இந்த பக்கம் எடுப்போம். p வந்து greater than 2, p வந்து less than -1. p வந்து greater than 2 இருக்கணும், p வந்து less than -1 இருந்தா -1 ஓட பெருசு 2 ஓட பெருசு இருந்தா டெல்டா என்ன வரும்னு பார்ப்போம். இங்க இருந்து ஒரு நம்பர் செக் பண்ணுவோம். இப்போ -2 போட்டா இங்க p க்கு -2 போட்டா இது -2 போட்டா -2 + 1 இதுவும் 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 அப்ப பிளஸ் ஆயிடும். இங்க இருந்து நம்பர் போட்டு பார்த்தா 3 போட்டு பார்ப்போம். 3 போட்டா 3 - 2 பிளஸ் ஆயிடும். 3 + 1 பிளஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் வரும். அப்ப இந்த பக்கத்துல இருந்து எந்த வேல்யூஸ் போட்டாலும் டெல்டா பாசிட்டிவ் பிளஸ், இந்த பக்கத்துல இருந்து எந்த வேல்யூ போட்டாலும் டெல்டா பிளஸ். அப்ப டெல்டா கிரேட்டர் than 0ன்னு கிடைக்கும். இங்கேயும் இப்போ ரூட்ஸ் என்ன வரும்னா greater than சின்னோன் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு கிடைக்கும். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். மூலங்கள் மெய் மற்றும் சமமற்றவை. இப்படி வரும். அப்போ p க்கு ரியல் நம்பர் லைன்ல எந்த வேல்யூ எடுத்தாலும் ரூட்ஸ் நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எழுதிருக்கோம். அதுக்கு டெல்டா கண்டுபிடிச்சு ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு டெல்டாவை 0 போட்டு p வேல்யூஸ் கண்டுபிடிச்சு மார்க் பண்ணிட்டு இந்த நம்பர்ல இருந்து ஒவ்வொரு பொசிஷனா எடுக்கிறோம். -1லையும் 2லையும் செக் பண்றோம், இடையில செக் பண்றோம், இந்த பக்கம் செக் பண்றோம். அப்ப இப்படி ஆன்சர்ஸ் வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.